ஹாய், பார்த்து கொண்டிருக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார். அற்புதமான முருங்கைக்காய் சாம்பார். இப்போ நான் குக்கரில் போட்டு வச்சுருக்கு பார்த்திங்கன்னா தோரம்பயிறு 2 கப் அளவு போட்டு வச்சுருக்கேன். அடுத்து இதோடு சேர்த்து 2 தக்காளி, 2 வெங்காயம், ரெண்டுமே மீடியம் சைஸ் 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு 6-7 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன். இது எல்லாமே இந்த குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு, பார்த்தீங்களா? வெங்காயம் சேர்த்தாச்சு. அடுத்து தக்காளி சேர்த்தாச்சு. தோரம்பயிறு நல்லா கழுவிக்கணும். நல்லா கழுவிக்கிட்டு அதை குக்கரில் போட்டு அதுக்கப்புறம் தான் வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கேன். இதனோட 2 பச்சை மிளகா, 6-7 பூண்டை சேர்த்துக்கிட்டேன். இதோட அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், குழம்பு மஞ்சத்தூள் இதோட சேர்த்துக்கிறேன். போட்டாச்செல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து தண்ணி சேர்த்துருக்கேன். காய்கறி நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஒரு முங்குற அளவுக்கு திட்டமாக சேர்த்துருக்குறேன். தண்ணி பார்த்துக்குங்க. இப்போ குக்கர் போட்டு மூடி அடுப்பில் வச்சிடலாம் வேகிறதுக்கு. குக்கரில் நம்ம வேக வச்ச பருப்பு, வெங்காயம், தக்காளிலாம் இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு சொல்லி நம்ம திறந்து எப்படின்னு பார்ப்போம். பருப்பு வெந்திருக்கான்னு சொல்லி சும்மா எடுத்து நசுக்கி பார்ப்போம். நல்லாவே வெந்துருச்சு. இப்போ அதை மத்து எடுத்து நல்லா கடைஞ்சிப்போம். அப்போ தான் நம்ம சாம்பாருக்கு நல்லா ஓரளவுக்கு திரியாக இல்லாமல் நல்லாயிருக்கும். நல்லா மத்தில் கடைஞ்சிப்போம், கீரை கடையிற மாதிரி. மத்தில் இந்த பருப்பு நல்லா கடைஞ்சி இந்த மாதிரி எடுத்தாச்சு. மீடியமான அளவுக்கு எடுத்தாச்சு. ஏன்னா ரொம்ப மாவு மாதிரி கடைஞ்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு மீடியமாக அந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கிட்டால் போதும். வாங்க இப்போ நம்ம அடுத்து சாம்பார் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அடுப்பில் இது வச்சுக்கிறேன், பற்ற வச்சுக்கிறேன். லைட்டாக சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா வெந்ததும் கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து சீரகம், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்கிற முருங்கைக்காய் அதை சேர்த்துக்கலாம். அடுத்து நான் சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருந்தேன், ஒரு உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் வெட்டி. ஏன்னா அது கருப்பாயிடும் வெட்டி தண்ணி இல்லாமல் வச்சுருந்தா, அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா வடிகட்டி தண்ணியை வடிகட்டிட்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் 3 சேர்த்துட்டேன். நீங்கள் தேவைப்பட்டால் இதோட முள்ளங்கி, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால். நல்லா வதக்கிக்குங்க எண்ணெயில். இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்குங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கணும். வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி கடைஞ்சி வச்சுருந்த இந்த பருப்பு, வெங்காயம், தக்காளி கடைசியில் இதில் சேர்த்துக்கலாம். அந்த பருப்பு கடைசியில் ஊற்றிட்டு தண்ணி ஓரளவுக்கு ஊற்றி இதனோட அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் பத்தலைன்னா நம்ம இறக்கும் போது கொஞ்சமாக நம்ம தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் இதோட சேர்க்க போகிறது 2 தூள் தான். மல்லித்தூளும் ஆச்சி சாம்பார் குழம்பு தூள்னு கடையில் தனியாக விற்கிது, அந்த தூள் இது ரெண்டுத்தையும் இப்போ நான் கொட்டிக்கிறதில்ல. கொட்டிட்டு நல்லா கலக்கிக்குங்க. நெக்ஸ்ட்டு மாங்காய் இருந்தால் மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் இல்லாதனால அதுக்கு பதிலாக வந்து இந்த புளி தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதில். அவ்வளோதாங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுருவோம். 15 நிமிஷம் கழித்து காய்கறி நல்லா வெந்துருச்சான்னு பார்த்து உப்பு டேஸ்ட்டு பார்த்து இறக்கிட வேண்டியதான். இப்போ மூடி வச்சுருவோம். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து சாம்பார் எந்த அளவுக்கு கொதிச்சிருக்கு பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெய் எப்படி திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சாம்பார் நல்லா வெந்துருச்சு, காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போவே வாசனை வந்து அருமையாக இருக்குது வாசனை. உப்பு டேஸ்ட்டு பார்த்துடலாம். கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அளவு பத்தலைன்னா உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நறுக்கி வச்ச கொத்தமல்லியை வந்து தூவிடுங்க. ஃபுல்லாக சுற்றி தூவிடுங்க. அவ்வளோதாங்க சாம்பார். அருமையான முருங்கைக்காய் சாம்பார் தயார். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது சாம்பார். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இந்த சாம்பார் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.